காந்தியடிகளை நாங்கள் இன்றைக்கு கட் அவுட் மூலமாக இங்கே வைத்திருக்கிறோம், படத்தை திறந்திருக்கிறோம். அவருடைய கருத்துக்களில் 2 கருத்துக்களை நமக்கு உடன்பாடு உண்டு. ஒன்று செக்யூலரிசம், மதசார்பின்மை. மதசார்பின்மை அம்பேத்கருக்கு உடன்பாடு, ஜவஹர்லால் நேருவுக்கு உடன்பாடு, காந்தியடிகளுக்கு உடன்பாடு. அன்னைக்கு மட்டும் காந்தியடிகள் நேருவை கூப்பிட்டு, தம்பி நான் சொல்றதை கேளு, கவர்மெண்ட்டுக்கு ஒரு ஸ்டேட் ரிலீஜன் வேண்டும், இந்து மதம் இந்த அரசாங்கத்தின் மதமாக இருக்கட்டும் என்று சொல்லி இருந்தால் நேருவாலேயே மீறி இருக்க முடியாது. ஜவஹர்லால் நேரு காந்திக்கு கட்டுப்பட்டவராக இருந்தார். ஆனால் இந்துக்களும் முஸ்லிம்களும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். அவரவர் மதம் அவரவருக்கு, அவரவர் நம்பிக்கை அவரவருக்கு, அரசாங்கத்திற்கு மதம் கூடாது. இதுதான் மதசார்பின்மை. இதை சொன்னார் என்பதற்காகத்தான் RSS கும்பலை சார்ந்த நாத்துராம் கோட்சே என்பவன் கையெடுத்து கும்பிட்டுக் கொண்டே போய் அந்த மாமனிதரை பக்கத்தில் நெருக்கத்தில் நின்று துப்பாக்கியால் சுட்டுக் கொன்றான். இந்த மதம் தவறானது என்று சொன்ன அம்பேத்கரை சுடவில்லை. இந்த மதத்தில் இருக்க நான் வெட்கப்படுகிறேன் என்று சொன்ன அம்பேத்கரை சுடவில்லை. நான் பிறக்கும் போது ஒரு இந்துவாக பிறந்திருக்கலாம், சாகும் போது ஒரு இந்துவாக சாக மாட்டேன் என்று அந்த மதத்தை விட்டு வெளியேறி 10 லட்சம் பேரோடு பௌத்தம் தழுவிய புரட்சியாளர் அம்பேத்கரை அவன் சுடவில்லை. அந்த மதத்தை உயிருக்கு உயிராக நேசித்த, மூச்சுக்கு 300 முறை அரே ராம் அரே ராம் அரே ராம் என்று சொன்ன நாத்துராம் கோட்சே சுட்ட போது கூட அப்படியே ஹரே ராம் என்று சொல்லிக்கொண்டே மண்ணில் சரிந்து விழுந்த அந்த காந்தியடிகளை எவன் சுட்டான்? RSS காரன் சுட்டான். சாவர்கரின் மாணவன் நாத்துராம் கோட்சே சுட்டான். அவன் சுட்டதற்கு ஒரே காரணம் காந்தியடிகள் ஏற்றுக்கொண்ட மதசார்பின்மை என்பதுதான். அதனால் தான் காங்கிரஸோடு இருக்கிறோம், விடுதலை சிறுத்தைகள் கட்சி. அதனால் தான் காந்தியின் பிறந்த நாளில் இந்த மாநாட்டை நடத்துகிறோம்.